தமிழ்நாடு கட்டட தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து விலகிய ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்திப்பதற்காக சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் திடீரென குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு கட்டட தொழிலாளர் நல வாரிய தலைவரின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக கூறி சுமார் 12,000 உறுப்பினர்கள் அதிலிருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 1000 அதிருப்தி உறுப்பினர்கள் இன்று காலை முதலமைச்சரை சந்திப்பதற்காக போயஸ் கார்டன் பகுதியில் திடீரென குவிந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்திக்க அனுமதி இல்லை என கூறி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கட்டட தொழிலாளர்கள் தமிழ்நாடு கட்டட தொழிலாளர் நலவாரிய தலைவரின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்காததால் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் அண்ணா தொழிற்சங்கத்தில் தங்களையும் இணைத்துக் கொள்ளும்படி முதலமைச்சரை நேரில் சந்தித்து முறையிட வந்ததாகவும் கூறினர். நலத்திட்ட உதவிகளை நாங்கள் வாங்குறதுக்கு கூட நாங்கள் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா அதை வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நாங்கள் அந்த அவரோட இதுலேருந்து விலகி அம்மாவோட அண்ணா தொழிற்சங்கத்து மூலயமா அம்மாவோட எங்களுடைய கோரிக்கைகள் அவங்கக்கிட்ட சொல்லலான்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை உரிமை என்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அம்மா. அது எங்களுக்கு நேரடியாக திட்டம் எங்ககிட்ட செயல்படலை. அவங்க கொடுத்துருக்கிற எல்லாம் இழப்பீடுக்கு 5 லட்சம் ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கான திட்டம் எங்ககிட்ட சேரல. அதனால் நாங்கள் அம்மாவை தேடி வந்திருக்கோம்.